இது வந்து சமீபத்தில் நடந்த ஒரு உண்மை சம்பவம். இது ஒரு பெண்மணி வந்து கர்ப்பமாக இருக்காங்க. அவங்கள வந்து பிரசவத்துக்காக வந்து மருத்துவமனையில் கொண்டு போய் சேர்க்குறாங்க. அவங்களுக்கு வந்து பிரசவம் ஆகுது. பிரசவம் ஆனோடனே என்ன ஆகுது அப்படின்னா, டாக்டர்லாம் வந்து சொல்கிறாங்க, அதாவது உங்களுக்கு வந்து 2 குழந்தை வந்து பிறந்தது. 2 குழந்தையில் வந்து ஒரு குழந்தையை தான் எங்களால் வந்து காப்பாற்ற முடிஞ்சுது. இன்னொரு குழந்தை வந்து எங்களால் காப்பாற்ற முடியல. 2வது குழந்தை இறந்துருச்சு அப்படிங்கிற விஷயத்தை வந்து அந்த தாய்கிட்ட சொல்கிறாங்க. அந்த தாயினால் நம்ப முடியல. என்னுடைய குழந்தைய வந்து நிச்சயம் வந்து இறந்துருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்ட்டு தொடர்ந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. நீங்கள் வந்து இறந்துருச்சுன்னு சொல்கிற அந்த குழந்தைய கொண்டு வாங்க, நான் வந்து கடைசியாக குழந்தைய வந்து என்னோட மடியில் வச்சு குஞ்சிட்டு உங்கள்கிட்ட கொடுத்துட்றேன். நீங்கள் வந்து அதுக்கப்புறம் வந்து அதுக்கு செய்ய வேண்டிய இறுதி சடங்குலாம் செய்யுங்க அப்படிங்கிறாங்க. தாயோட கணவர் வந்து அந்த பெண்மணிகிட்ட போயிட்டு சொல்கிறாரு, இல்லைம்மா நடந்துருச்சு, இந்த குழந்தை வந்து இறந்துருச்சு, நமக்கு இன்னொரு குழந்தை இருக்குமா, இறைவன் வந்து ஒரு குழந்தைய வந்து எடுத்துக்கிட்டாலும் இன்னொரு குழந்தைய வந்து நல்லா தான் கொடுத்துருக்காரு நமக்கு. நம்ம நடந்துருச்சு, அடுத்தது என்ன பண்ணணுமோ அதை பார்ப்போம், நீ சமாதானமாய்க்கோ அப்படிங்கிறாரு கணவர். அதுக்கு இவங்க வந்து என்ன செய்கிறாங்க, தொடர்ந்து அழுதுகிட்டே இருக்காங்க. தொடர்ந்து அழுதுகிட்டு இருந்த அந்த பெண்மணி அந்த இறந்ததாக சொல்கிற அந்த குழந்தைய தன்னுடைய மார்பில் வச்சு தாலாட்டு பாடுற மாதிரி தாலாட்டு பாடுறாங்க. என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் செய்கிறாங்க, கொஞ்சறாங்க, அழுகுறாங்க. கொஞ்சம் நேரத்தில் என்ன ஆகுது அப்படின்னா, தாயோட மார்பில் படுத்திருந்த அந்த குழந்தை உயிரோட எந்திரிக்குது. இது யாருனாலையுமே வந்து நம்ப முடியல. இறந்து போயிட்டு தான் சொன்ன அந்த குழந்தை தன்னோட தாயோட மடியில் படுத்ததுக்கப்புறம் தன்னோட தாயோட அன்பு, அந்த தாய்கிட்ட இருக்கிறப்போ அந்த குழந்தைக்கு கிடைக்கிற அந்த அரவணைப்பு, தாய்க்கும் குழந்தைக்குமான பந்தம், இறந்து போன அந்த குழந்தையை திரும்பவும் வந்து பிழைக்க வைக்குது. இதுதான் ஒரு தாயோடைய சக்தி. இறந்து போயிட்டு தான் சொன்ன அந்த குழந்தையை வந்து உயிரோட திரும்பவும் கொண்டு வர அந்த சக்தி ஒரு தாய்க்கு இருக்குது அப்படின்னா, தாயோட சிறந்தவங்க வந்து இந்த உலகத்தில் யாருமே இல்லைங்க. நம்ம இந்த உலகிற்கு அறிமுகப்படுத்திய தாயை அனுதினமும் போற்றுவோம்.